விஷ்ணுபுரம் மகா மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழா. காத்தவராய சுவாமி பல்லக்குடன் தீமிதித்த பக்தர்கள். கோலாட்டம் மற்றும் கோட்டங்களி ஆட்டம் ஆடி இளைஞர்கள் உற்சாகம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே விஷ்ணுபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலின் அருகே மகா காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த இரு கோவில்களின் வைகாசி மாத தீமிதி திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இந்த வருட வைகாசி மாத திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உற்சவம் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் இன்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. மகா மாரியம்மன், மகா காளியம்மன், காத்தவராயன் சாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு 3 சாமிகளின் வீதி உலா காட்சி நடைபெற்றது. அப்போது வீதி உலாவிற்கு முன்பாக இளைஞர்கள் கோலாட்டம் மற்றும் கோட்டங்களி ஆட்டம் ஆட, செண்டை மேளம், தப்பாட்டம் முழங்க ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து கோவிலின் எதிரே தீக்குண்டம் ஏற்றப்பட்டு அதில் காத்தவராயன் சாமி பல்லக்கை தூக்கி கொண்டு பக்தர்கள் தீமிதித்த பின்பு ஒன்றன் பின் ஒன்றாக 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் என ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர். இந்த திருவிழாவில் சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தேனமர் சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை சேவகனாகி பாவகம் பல பல காட்டிய கடம்பூர் தன்னில் இடம் பெற அருத்தியோடு புறம்பயம் மதனில் அறம்பர அருளியும்